இன்று 19/7/2024 காலை முரளி பாப்தாத மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் நன்றாக சேவை செய்யுங்கள், பிரஜைகளை உருவாக்குங்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் சேவைதான் செய்ய வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கின்றது. அதாவது இந்த தலைப்பில் பகவான் எப்படி சொல்கிறார் பாருங்க. எப்பவுமே குழந்தைகளை பகவான் கூப்பிடும்போது அருமையாக கூடுவார், அன்பாக கூடுவார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் நன்றாக சேவை செய்யுங்கள். சேவை ஆத்மார்த்தமான சேவையாக இருக்கணும். சும்மா போலியாக பாபா என்ன நம்ம பார்க்கணும், அவர் நமக்கு நம்ம அவர்கிட்ட நடிக்கணும், போய் சொல்லணும், அந்த மாதிரி சேவை பண்ணக்கூடாது. அவருக்கு பண்ணும்போது ஆத்மார்த்தமான சேவை. அதான் நன்றாக சேவை செய்ய வேண்டும் என்றால் ஆத்மார்த்தமாக சேவை செய்ய வேண்டும். பிரஜைகளை உருவாக்குங்கள், பிரஜைகளை உருவாக்குங்கள். பிரஜைகள் என்றால் நாம் பாபா சொல்லி கொடுக்கின்ற ஞானத்தை கொடுத்து அதை கற்றுக்கொண்டு அவர்களும் நம்மை போன்று வர வேண்டும். அவர்களும் இறைவனுக்கு சமமாக வர வேண்டும். அந்த எண்ணத்தோடு பிரஜைகளை உருவாக்க வேண்டும். சங்கம யுகத்தில் நீங்கள் தான் சேவை செய்ய வேண்டும். சங்கம யுகத்தில், அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், திருப்பி சங்கமயுகம். இந்த சங்கமயுகம் கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த சங்கமயுகத்தில் தான் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். இதில் தான் நன்மை இருக்கிறது. இந்த சங்கமயுகத்தில் செய்கின்ற சேவைக்கு நன்மை இருக்கின்றது. அதை அனுபவிக்கின்றவர்களுக்கு தெரியும். உலகம் முழுவதும் ஆத்மாக்கள், எண்ணற்ற ஆத்மாக்கள் பாபாவின் சொல்லை கேட்டு அவர்கள் சேவை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. அதைத்தான் இறைவன் சொல்கின்றார். பாபா சொல்கின்றார், இறைவன் என்ன சொல்கின்றார்? இதில் தான் நன்மை இருக்கின்றது. சேவையில் அதிக நன்மை இருக்கின்றது. ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 பகுதிகளும் முக்கியமானவை. இந்த முரளியில் கேள்வி கேட்கின்றார் பகவான். பழைய ஒவ்வொருவத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த ஒரு அலங்காரம் செய்ய வேண்டும்? பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த அலங்காரம் செய்ய வேண்டும்? பதிலை சொல்கின்றார் பகவான். குழந்தைகளாய் நீங்கள் யோக பலத்தின் மூலம் தங்களுடைய அலங்காரம் செய்யுங்கள். நீங்கள் உங்களை யோக பலத்தின் மூலம் அலங்காரம் செய்யுங்கள். ஆத்மாவை அலங்காரம் பண்ணணும், தேகத்தை அல்ல. அலங்காரம் என்றால் ஆத்மாவை அலங்காரம் பண்ண வேண்டும், தேகத்தை அல்ல. இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகும். நீங்கள் செய்கின்ற யோக பலத்தின் மூலம் முழு உலகமும் தூய்மையாகும். உலகத்திற்காக நீங்கள் யோகா செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கு அவசியம் இல்லை. இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கு அவசியம் இல்லை. இது ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதது. இந்த உடல் ஒரு பைசாக்கு, சரீரத்தை விட்டு ஆத்மா சென்று விட்டால் பிணம் என்று தான் சொல்வாங்க. பணத்தை எடுத்து விட்டார்களா என்று தான் கேட்பார்கள். ஆனால் பெயரை கூட சொல்ல மாட்டார்கள். ஆகையினால் இந்த சரீரத்திற்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத சரீரம். இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். இந்த சரீரத்திலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். விநாசத்திற்கு முன்பாக இறைவனுக்கு சமமாக இரக்கம் உடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்யுங்கள். அதாவது என்ன சொல்ற பாபா, என்ன சொல்றாங்க, இறைவன் என்ன சொல்றாங்க? விநாசம், அழிவிற்கு முன்பாக இறைவனுக்கு சமமாக, யாருமே சொல்ல மாட்டாங்க, இறைவனுக்கு எனக்கு சமமாகுங்கள், எனக்கு சமமாகி இரக்கம் உடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்யுங்கள், மற்றவருக்கும் அலங்காரம் செய்யுங்கள். அதாவது குணங்களால், உங்களுடைய குணங்களால், நற்குணங்களால் மற்றவரையும் அலங்கரியுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். கண் இல்லாதவருக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள். கண் இல்லாதவர், இந்த இடத்தில் ஞானம் இல்லாதவருக்கு உதவி செய்து ஞானத்தை கொடுத்து அவருக்கு ஊன்றுகோலாக இருங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். மிகவும் அருமையான விளக்கம் கேள்வி பதிலில். ஒவ்வொரு நாளும் கேள்வி பதிலும் தாரணை, வரதானம், ஸ்லோகன், இந்த 4 பகுதிகள் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கின்றது. தினமும் உங்களுக்கு பதிவிட்டு அனுப்புகிறேன். இதை கேளுங்கள்.
எந்த வித சந்தேகமும் இல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இதை கேளுங்கள், படியுங்கள். நேரமில்லை என்றால் யூடியூப்பில் சென்று கேளுங்கள். இப்போது உங்களுக்கு தாரணை, அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், தாரணைக்கான முக்கிய சாரம்: 1, அமரலோகத்திற்கு செல்வதற்காக சங்கம யுகத்தில் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அமரலோகத்திற்கு செல்வதற்காக சங்கம யுகத்தில் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. தன்னுடைய பையை நிரப்பிக் கொண்டு, தன்னுடைய பையை வருமானம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு அந்த பையை நிரப்பிக் கொண்டு இரக்கமுடையவராகி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக வேண்டும். அதாவது இரக்கமுடையவராகி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக வேண்டும். ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக தூய்மை. நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும்னா கண்டிப்பாக தூய்மை ஆக வேண்டும். தன்னை சதோப்பிரதானமாக மாற்றுவதற்கு யுக்திகளை படைத்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். சதோப்பிரதானம் என்றால் உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதற்கு யுக்திகளை படைத்து தன் மீதே நாம் கருணை காட்ட வேண்டும். யோக பலத்தை சேமிக்க வேண்டும். அதாவது யோகம் செய்யும்போது நம்ம அதுக்கு சேமிப்பாகின்றது. வரதானம். இன்றைய வரதானத்தில் தலைவரை எப்போதும் கூடவே வைத்து, தலைவரை என்றால் இறைவனை எப்போதும் கூடவே வைத்து இணைந்த சொரூபத்தின் அனுபவம் செய்து கூடிய விசேஷ நடிகராக இருக்க வேண்டும். நாடகம் இது, இந்த உலகமே நாடகம். நம்முடைய படைப்பே நாடகம். இந்த நாடகத்தில் நாம் சிறந்த நடிகராக இருக்க வேண்டும். விளக்கம்: குழந்தைகள் இறைவன் என்று மனதார கூறும் பொழுது திலாராம் ஆகி ஆஜாராகி விடுகிறார். அதனால்தான் தலைவர் இறைவன் கூட இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே இணைந்த ரூபத்தில் இருப்பர். எங்கு பார்க்கின்றேனோ அங்கு நீ தான் இருக்கின்றாய் என்று உலகத்தினர் கூறுகின்றனர். ஆனால் குழந்தைகளாகிய நாம் கூறுகிறோம், நாம் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் இறைவன் கூடவே இருக்கின்றார், செய்பவர் செய்விப்பவர் என்று கூறப்படுகின்றார். எனில் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இணைந்த ரூபம் ஆகிவிடுகிறது. இந்த நினைவில் இருந்து நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்களாக ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகன்: தன்னை இந்த பழைய உலகின் விருந்தாளி என்று புரிந்து கொள்ளும் போது பழைய சன்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிட முடியும். தன்னை பழைய உலகின் விருந்தாளி, கெஸ்ட் என்று புரிந்து கொள்ளும் போது பழைய சன்ஸ்காரம், நாம் என்னென்ன செய்தோமோ அத்தனையும் ஆத்மாவில் பதிந்திருக்கும். அதைத்தான் சன்ஸ்காரம் என்கிறோம். அந்த பழைய சன்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிட முடியும், கெட் அவுட் பண்ண முடியும் என்று மிகவும் அருமையாக இந்த வாணியில் விளக்கியிருக்கின்றார் பகவான். இதை கேட்டு மகிழ்ந்தாலும் போராது, இதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு, இதை பற்றி விளக்கங்களை தெரிந்து கொண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. உலகம் முழுவதும் இறைவன் சென்று இதை பரப்பி இருக்கின்றார். இந்த இயக்கத்தின் மூலம், அதாவது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலம் உலகம் முழுவதும் அனுபவிக்கிறார்கள். அனுபவத்தை நானும் அனுபவிக்கின்ற காரணத்தால் இறைவன் சொல்கின்ற வார்த்தையை மரியாதை கொடுத்து அவரை நம்பி அவர் சொல்கின்ற வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.